வாங்க, இன்னைக்கு போர் நடக்கும்போது நமக்கு வர்ற செய்திகள் எப்படி கட்டுப்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம். நீங்க நியூஸ் பார்க்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? இஸ்ரேல் ஈரான் போர் செய்திகள்ல ஏன் இவ்ளோ வித்தியாசம்? இத புரிஞ்சுக்க முதல்ல இஸ்ரேலோட இராணுவ தணிக்கை முறைய பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த அமைப்புக்கு வர எல்லா நியூஸையும் ரிவ்யூ பண்ண, திருத்த, ஏன் மொத்தமா பிளாக் பண்ண கூட பவர் இருக்கு. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல்ல ரிப்போர்ட் பண்ணணும்னா எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் லைசென்ஸ் கட்டாயம். அரசு சொல்றத கேட்கலனா அந்த மீடியா சேனலை தடை செஞ்சிடுவாங்க. அல் ஜசீராவுக்கு இது நடந்திருக்கு. சாதாரண மக்கள் ஏவுகணை தாக்குதல வீடியோ எடுத்தா கூட அபராதம், சிறைன்னு பெரிய சிக்கலாகும். சரி, இப்ப ஈரானுக்கு வருவோம். அவங்களோட சிஸ்டம் இதுக்கு அப்படியே நேர்மாறானது. ஈரான் ரொம்ப பெரிய நாடு, அதனால மக்கள் வீடியோ எடுத்து ஷேர் பண்றத தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க தான் ஒரு முக்கியமான வித்தியாசம் வருது. அதாவது பிளாக் லிஸ்டிங் வெர்சஸ் ஒயிட் லிஸ்டிங். இஸ்ரேலோட பிளாக் லிஸ்டிங் முறையில நீங்க தப்பு பண்ணாத வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணலாம். ஆனா ஈரானோட ஒயிட் லிஸ்டிங் முறையில அரசாங்கம் ஓகே சொன்னா மட்டும்தான் செய்தி சேகரிக்கவே முடியும். சரி, இதனால நம்ம ஸ்கிரீன்ல தெரியற காட்சியில என்ன தாக்கம் ஏற்படுது? இதனால ஈரானிலிருந்து வர்ற பெரும்பாலான வீடியோஸ் சாதாரண மக்கள் தன்னிச்சையா எடுத்ததா இருக்கு. அதே நேரம் இஸ்ரேல் காட்சிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா, அதிகாரப்பூர்வமா கட்டுப்படுத்தப்பட்டதா இருக்கு. களத்துல என்ன நடக்குதுன்னு உலக மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது தான் இதோட நோக்கம்னு சொல்லப்படுது. இதனால நமக்கு கிடைக்கிற பார்வை ஒருதலைபட்சமானதா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த தகவல் போர் வெறும் நியூஸ் சேனலோட முடியல, இது ஆன்லைன்லயும் சோஷியல் மீடியாலயும் நடக்குது. சொல்லப்போனா சமூக ஊடகத்தை இந்த போரோட 8வது போர்க்களம்னே சொல்றாங்க. அப்போ இந்த தகவல் போர்ல நீங்க பாக்குறத உண்மையில யார் கட்டுப்படுத்துறாங்க? யோசிச்சு பாருங்க.